என் மகளுக்கு திருமணம் முடிந்து 2 நாட்களில் என் மனைவி அழுகையுடன் தொலைபேசியில் அழைத்தாள். உங்கள் மருமகன் தொழில் தொடங்குவதற்காக 2,00,000 ரூபாய் கேட்கிறார். மாலைக்குள் பணத்தை கொடுக்காவிட்டால் பெண்ணை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று மிரட்டுகிறார். மனைவியின் குரலை கேட்டதும் என் நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. நான் ஒரு ஏழை. ஏற்கனவே பெரும் சிரமத்துடன் கடன் வாங்கியே அவள் திருமணத்தை நடத்தியிருந்தேன். வேறு வழியின்றி என் நண்பனிடம் கைமாத்தாக கடன் வாங்கி கொண்டு மகளின் வீட்டிற்கு புறப்பட்டேன். வழியில் ஒரு பெண் அழுது கொண்டே ஓடி வந்தாள். தம்பி, என் மகளுக்கு புற்றுநோய். அறுவை சிகிச்சை செய்ய பணமின்றி என் மகள் துடிக்கிறாள். புண்ணியமாக போகும், காப்பாற்றுங்கள் என்று என் காலடியில் விழுந்து கதறினாள். என் மனம் கேட்கவில்லை. மகளுக்காக கொண்டு சென்ற மொத்த பணத்தையும் அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டேன். பின்னர் என் மகளுக்கு தொலைபேசியில் அழைத்து, அப்பாவால் பணத்திற்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை அம்மா என்று கூறிவிட்டேன். இறுதியில் என் மகளின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தபோது அங்கே இறைவனின் அதிசயத்தை கண்டதும் என் இதயமே நொறுங்கி போனது. கடந்த கால நினைவுகள். என் பெயர் சிவராஜ். எனக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்தான். அவன் பெயர் நீலமேகம். நான் இளையவன் என்பதால் என் தாய்க்கு செல்லப்பிள்ளை. ஆனால் என் தந்தைக்கு என்னை கண்டாலே பொறுக்காது. நான் அவரது செல்லப்பிள்ளை கிடையாது. அதற்கு காரணம் என் அலட்சியமும் முட்டாள்தனமுமே. நான் எந்த வேலையில் கை வைத்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அது நஷ்டத்திலேயே முடிந்தது. நானும் என் அண்ணனும் துருவ நட்சத்திரங்களைப் போல முற்றிலும் வேறுபட்டவர்கள். எங்களிடம் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. நான் சுயநலவாதியும் அல்ல, சந்தர்ப்பவாதியும் அல்ல. எதையும் யதார்த்தமாக பார்ப்பவன். என் மீது தவறு இருந்தால் உடனடியாக ஒப்புக்கொள்வேன். அண்ணனைப் போல பொய்களை புனைந்து பேச எனக்கு தெரியாது. ஆனால் என் மீது தப்பில்லை என்றாலும் இந்த உலகம் என் பேச்சை நம்பாது. இவனுடைய முட்டாள்தனத்தால் தான் இதெல்லாம் நடந்தது என்று என் மீதே பழியை போட்டு விடுவார்கள். தந்தையின் பார்வையில் எனக்கு மதிப்பில்லை என்பது என் அண்ணன் நீலமேகத்திற்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் செய்யும் தவறுகளை எல்லாம் என் மீது சுலபமாக போட்டு விடுவான். தந்தையும் அவன் சொல்வதை உண்மை என்று நம்பி எனக்கே தண்டனை வழங்குவார். தந்தை முன்னால் என் வாய் திறக்காது. அமைதியாக அவர் திட்டுவதையும் அடிப்பதையும் தாங்கிக் கொள்வேன். ஆனால் தாயிடம் சென்று, அம்மா, தவறு என் மீது இல்லை, நீலமேகம் மீதுதான் என்று ரகசியமாக கூறிவிடுவேன். தாயும் என் பேச்சை நம்புவார். என் மீது பாசத்தை பொழிவார். தந்தையின் திட்டுக்களால் ஏற்படும் காயத்திற்கு மருந்தாக இருந்தார். நான் படிப்பில் சற்று பின்தங்கியவன். ஆனால் நீலமேகம் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். அவன் கல்வி உதவித்தொகை பெற்று படித்தான். ஆனால் தந்தை எனக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. எனக்கு கட்டணம் செலுத்துவது தந்தைக்கு பெரும் பாரமாக இருந்தது. மாநகரில் இருக்கும் பெரிய கல்லூரியில் இலவசமாக படிக்கும் நீலமேகத்தை எனக்கு உதாரணமாக காட்டுவார். அப்போது நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். என் பள்ளி கட்டணம் அவ்வளவு பெரிய தொகை அல்ல. எனினும் தந்தைக்கு அது சுமையாகவே இருந்தது. மாலை நேரத்தில் பயிற்சி வகுப்பிற்கும் செல்ல வேண்டியிருந்தது. பயிற்சி வகுப்பு கட்டணம் கேட்கும்போது தந்தையின் முகம் சுருங்கும். இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? பயிற்சி வகுப்பிற்கே செல்லாமல் கல்வி உதவித்தொகை வாங்கும் நீலமேகத்தை பார் என்பார். நீலமேகம் 8ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்திருந்தான். அதனால் 9ஆம் வகுப்பிலிருந்தே அவனுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க தொடங்கிவிட்டது. எங்கள் தந்தைக்கு 2 கடைகள் இருந்தன. அவற்றை வாடகைக்கு விட்டிருந்தார். தவிர மொத்தமாக ஒரு எரிபொருள் நிலையமும் வைத்திருந்தார். தொழிலும் நன்றாகவே நடந்தது. ஆனால் தந்தை கடுமையான கஞ்சன். எப்படியாவது பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. நான் கல்லூரியில் சேர்ந்தபோது நீலமேகம் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்று விட்டான். தந்தைக்கு அவன் மீது அளவற்ற பெருமை. என் மகன் லண்டனில் படிக்கிறான் என்று உறவினர்களிடம் பெருமையுடன் கூறிக்கொள்வார். தினமும் அவனுடன் தொலைபேசியில் பேசி வெளிநாட்டை பற்றிய விவரங்களை விசாரிப்பார். தந்தையாரும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உங்களை சீக்கிரமே இங்கு வரவழைத்து சுற்றி காட்டுகிறேன் அப்பா என்று நீலமேகம் சொல்லும்போது தந்தை பூரித்து போவார். நீலமேகம் அங்கே நிலை பெற்றதும் தாய்க்கும் தந்தைக்கும் விமான சீட்டு அனுப்பி வைத்தான். தந்தை காற்றில் பறப்பது போல உணர்ந்தார். என் திறமையான மகன் எங்களை வெளிநாட்டிற்கு வரவழைத்து விட்டான் என்று பெருமையடித்து கொண்டார். தந்தை தொழிலின் பொறுப்பை என்னிடம் கொடுப்பதற்கு பதிலாக தன் நண்பரிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார். இருந்தாலும் தினமும் எரிபொருள் நிலையத்திற்கு சென்று கண்காணித்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு சென்றார். எனக்கு பெரிய விவரங்கள் தெரியாவிட்டாலும் தினமும் அலுவலகத்தில் சென்று அமர்ந்து கொண்டு தந்தை தொலைபேசியில் சொல்லும் வேலைகளை செய்து முடிப்பேன். அவர் திரும்பி வந்த பிறகு நான் பொறுப்பில்லாமல் இருந்தேன் என்று எந்த புகாரும் வரக்கூடாது என்று கருதினேன். ஒரு நாள் நான் உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது என் தாய்மாமன் மகன் சூர்யாவை சந்திக்க நேர்ந்தது. எங்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. தாய் ரகசியமாகத்தான் தன் அண்ணன் குடும்பத்தை பார்ப்பாள். ஆனால் தந்தைக்கு தெரியாமல் பார்த்து கொள்வார். ஏனெனில் மாமாவிற்கும் தந்தைக்கும் இடையே தொழிலில் ஏதோ பிரச்சனை வந்து பெரிய தகராறு ஏற்பட்டு விட்டது.
சூர்யா என்னை உணவகத்தில் பார்த்ததும் ஆச்சரியமடைந்தான். என்ன சிவராஜ், வீட்டை விட்டு துரத்தி விட்டார்களா என்று விளையாட்டாக கேட்டான். நான் சிரித்துக்கொண்டே, இல்லை, அம்மாவும் அப்பாவும் நீலமேகம் அண்ணனை பார்க்க லண்டன் சென்றுள்ளார்கள் என்று கூறினேன். அவனுக்கு அதிர்ச்சி. அப்படியா, எனக்கு தெரியாது. நீ எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கலாமே. இத்தனை நாட்கள் உணவகத்தில் சாப்பிட்டால் உடல் நலம் என்னவாகும் என்று கூறி என்னை வற்புறுத்தி அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். உன் தந்தைக்கு தெரிய வராது வா என்று கூறி அழைத்துச் சென்றான். மாமாவும் மாமியும் என்னை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். கோபம் உன் தந்தைக்கும் உன் மாமாவிற்கும் தான், உங்களுக்கு இல்லையே. நீ அடிக்கடி வந்து செல்லலாமே என்று மாமி அன்பாக கூறினார். எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. இல்லை மாமி, அப்பா கோபப்படுவார் என்பதால் தான் வரவில்லை என்றேன். அப்போது சிவரஞ்சனி தேநீர் எடுத்து கொண்டு வந்தாள். அவளை பார்த்ததும் நான் ஸ்தம்பித்து நின்று விட்டேன். சிறுவயதில் என்னுடன் விளையாடிய அதே சிவரஞ்சனியாயிது. இவ்வளவு அழகாகவும் லட்சணமாகவும் மாறியிருந்தாள். சிறுவயதில் நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் பெரியவர்களுக்குள் பிரச்சனை வந்ததும் பேச்சுவார்த்தை நின்று போனது. இப்போது எனக்கு மாமா வீட்டிற்கு செல்ல வழி கிடைத்து விட்டது. ஒன்று, உணவக சாப்பாடு பிடிக்கவில்லை. இன்னொன்று, என் மனம் சிவரஞ்சனியின் மீது லயித்து விட்டது. தாயும் தந்தையும் லண்டனிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக திரும்பினார்கள். நீலமேகத்திற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வந்தது. அவன் அங்கே ஏதேனும் மேல்நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்து தந்தையிடம் திட்டு வாங்குவான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் சாமர்த்தியசாலி. நீங்கள் பார்க்கும் பெண்ணையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். தந்தை தன் தொழிலில் கூட்டாளியின் மகளையே பேசி முடித்தார். அடுத்த ஆண்டு நீலமேகம் ஊருக்கு வந்தான். திருமணம் விமர்சையாக நடந்தது. இந்த திருமணத்தில் தாய் பிடிவாதம் பிடித்து தன் அண்ணன் குடும்பத்தை அழைத்தார். தந்தைக்கும் வேறு வழியின்றி சம்மதித்தார். என் மனதில் பால் வார்த்தது போல் இருந்தது. திருமண வேலைகளில் சிவரஞ்சனி முன்னின்று அனைத்தையும் செய்தார். தாய்க்கு அவளுடைய பொறுப்பும் குடும்ப பாங்கும் மிகவும் பிடித்து போனது. எனக்கு அவளுடைய அழகும் குணமும் பிடித்து போனது. திருமணம் முடிந்து நீலமேகம் தன் மனைவியை அழைத்து கொண்டு மீண்டும் லண்டன் சென்று விட்டான். அதன் பிறகு வந்த கல்லூரி தேர்வில் நான் 2 பாடங்கள் தேர்ச்சி பெறாமல் தவறிவிட்டேன். நானும் அதிர்ச்சியடைந்தேன். தந்தைக்கு என்னை அசிங்கப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இனி இவன் படிப்பிற்கு 1 பைசா கூட வீணாக்க மாட்டேன் என்று கத்திவிட்டு என்னை எரிபொருள் நிலைய வேலைக்கு வருமாறு கூறினார். ஆனால் நான் செல்லவில்லை. அங்கே சென்றால் நாள் முழுவதும் திட்டுவார் என்று வீட்டிலேயே முடங்கிவிட்டேன். பின்னர் கஷ்டப்பட்டு அரியர்களை எழுதி தேர்ச்சி பெற்று ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலையில் சேர்ந்து 2 மாதங்களில் எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்துவிட்டது. ஏனெனில் சிவரஞ்சனிக்கு வேறு இடத்தில் வரன் பார்க்கிறார்கள் என்று எனக்கு தகவல் வந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு தாயிடம் விஷயத்தை கூறினேன். அம்மா, எனக்கு சிவரஞ்சனியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அம்மா. தாய் அதிர்ச்சியுடன் பார்த்தார். மகனே, இதை முன்னாலேயே சொல்லக்கூடாதா? ஆனால் உன் தந்தை இதற்கு சத்தியமாக சம்மதிக்க மாட்டாரே என்றார். அம்மா, நீலமேகம் திருமணத்திற்கு மாமாவை வரவழைத்தது நீங்கள்தானே. அதே போல இப்போதும் தந்தையை சம்மதிக்க வையுங்கள் என்று கெஞ்சினேன். திருமணத்திற்கு அழைப்பதும் அவளை இந்த வீட்டிற்கே மருமகளாக அழைத்து வருவதும் ஒன்றா? உன் தந்தையின் பிடிவாதமும் கோபமும் உனக்கு தெரியாதா என்று தாய் பயந்தாள். எனக்கு தெரியும். நானும் அதே தந்தைக்கு பிறந்தவன் தானே. அவர் பிடிவாதக்காரர் என்றால் நானும் சளைத்தவன் இல்லை. நான் விடாமல் தாயிடம் சிவரஞ்சனிக்காக போராடி கொண்டே இருந்தேன். தாய்க்கும் தன் அண்ணன் மகள் மருமகளாக வருவது மகிழ்ச்சிதான். ஆனால் தந்தையை நினைத்துதான் பயந்து கொண்டிருந்தார். எனக்கு தந்தையின் குணம் பற்றி நன்றாகவே தெரியும். இருந்தாலும் என் பிடிவாதத்தினால் தாய் தந்தையிடம் இதை பற்றி பேசினார். தந்தையின் பதில் நான் எதிர்பார்த்தபடியே இருந்தது. இது சாத்தியமே இல்லை. நான் அந்த வீட்டில் பெண்ணை என் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வரமாட்டேன். அவள் உன்னுடைய சகோதரன். அந்த உறவே போதுமானது. இதில் மேலும் உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். உங்களுக்கு என் அண்ணனுடன் என்னதான் பிரச்சனை? என் அண்ணனின் மகள் வந்து இந்த வீட்டில் வாழப்போவதால் என்ன குறைந்து விட போகிறது? யாரோ ஒரு புதிய குடும்பத்து பெண்ணை கொண்டு வருவதற்கு பதிலாக சொந்த பந்தத்திலிருந்து வந்தால் என்ன தவறு என்று தாய் கேட்டார். நான் என்ன என் அக்காவின் மகளையா கொண்டு வருகிறேன்? அதனால் நீயும் தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்காதே. இந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. நான் நாளைக்கே என் நண்பர்களிடம் பேசுகிறேன். பாலனின் கடை நன்றாக இயங்குகிறது. அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவனிடம் பேசுகிறேன். அவனுடைய கடையை உன் மகன் பார்த்து கொள்வான். அவனாக என்ன சாதிக்கப் போகிறான்? தந்தை தாயிடம் தன் திட்டத்தை அறுதியிட்டு கூறிவிட்டு நகர்ந்தார். என் மனம் எரிந்து சாம்பலானது. தந்தைக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியவில்லை. திருமணத்தை ஒரு வியாபாரமாக பார்க்கிறாரே தவிர என் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கவில்லை. இது தாயின் விருப்பம் என்றுதான் தந்தை நினைத்து கொண்டிருந்தார். ஒருவேளை இது என் விருப்பம் என்று தெரிந்தால் என்னை உரித்தே எடுத்து விடுவார். சிவரஞ்சனி என்னை திருமணம் செய்து கொள்வாளா?
தாயின் சம்மதம் எனக்கு சற்று தைரியத்தை கொடுத்ததால் சிவரஞ்சனியிடமே நேரடியாக பேசிவிட தீர்மானித்தேன். இதுவரை என் மனத்தவிப்பை பற்றி அவளுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. தந்தை சம்மதிக்கவிட்டாலும் தாயின் ஆதரவு எனக்கு இருந்ததே. சிவரஞ்சனி என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? என்னிடம் என்ன குறை கண்டாய்? நான் புருவங்களை உயர்த்தியதும் அவள் சற்று அஞ்சினாள். இல்லை, உங்களிடம் எந்த குறையும் இல்லை. ஆனால் உங்கள் தந்தை இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாரே என்றாள். என் தந்தையை பற்றி விட்டுவிடு, உன் பதிலை சொல் என்று அவளுடைய கண்களை பார்த்து கேட்டேன். அவள் தடுமாறி போனாள். நான் என்ன சொல்வது? பெரியவர்களின் முடிவே என் முடிவும் ஆகும் என்றாள். அவளிடமிருந்து இந்த பதிலையே நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவளுடைய முகத்தில் தோன்றிய நாணத்தின் வண்ணங்களை நான் கண்டுகொண்டேன். இனி நான் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். வாழ்நாள் முழுவதையும் தந்தையின் பயத்திலேயே கழித்துவிட்டேன். அவர் சொன்னதையெல்லாம் செய்தும் அவருடைய அன்பை என்னால் பெறவே முடியாமல் போனது. எனக்கு கணினி படிக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் என் தந்தை அறிவியல் படிக்க வைத்தார். அதனால் என்னால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாமல் போனது. எனக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருந்தது. ஆனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. விளையாட்டில் இறங்கினால் இன்னும் கெட்டு போவான் என்று கூறி தந்தை அதற்கும் அனுமதி மறுத்துவிட்டார். தந்தையின் விருப்பப்படி நடந்ததால் எனக்கு ஒரு நன்மையும் கிடைத்ததில்லை என்பதை உணர்ந்தேன். எனவே என் வாழ்க்கையின் இந்த மிக முக்கியமான முடிவை தந்தையின் விருப்பப்படி எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். தந்தை என் திருமணத்திற்கு சம்மதிக்காமல் வேறு இடங்களில் பெண் பார்க்க தொடங்கினார். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்து சோர்ந்து போனேன். தந்தையின் சம்மதமின்றி சிவரஞ்சனியை திருமணம் செய்து கொள்வதை பற்றி என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மாமாவும் தந்தையின் சம்மதமின்றி சிவரஞ்சனியை எனக்கு தர சம்மதிக்க மாட்டார். இருவரும் எதிரிகளாக இருந்தாலும் மாமா கௌரவமும் கண்ணியமும் மிக்க மனிதர். தாயார் தந்தையை சம்மதிக்க வைக்க போராடி கொண்டிருந்தார். ஆனால் தந்தையோ தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தார். இறுதியில் தந்தையின் விருப்பப்படியே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதானோ என்று நான் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்போது எதிர்பாராத விதமாக சிவரஞ்சனியின் தாயாரின் மறைவு எங்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மாமி மிகவும் குணவதியான பெண்மணி. எந்த சண்டை சச்சரவுகளிலும் தலையிடாதவர். தந்தைக்கும் மாமாவிற்கும் இடையே பிரச்சனை வந்தபோதும் அவர் அமைதி காத்தார். தந்தையையோ தாயையோ அவர் வெறுத்ததில்லை. எங்கள் அனைவரிடமும் எப்போதும் அன்பாகவே நடந்து கொள்வார். இந்த துக்ககரமான சூழ்நிலையில் தந்தையும் விலகி நிற்கவில்லை. பழைய பகையை மறைந்து மாமாவை தழுவி தன் அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். துன்பமான காலத்தில்தான் உறவுகள் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற தந்தையின் சொற்கள் என் மனதை தொட்டன. தந்தையின் மனம் மாமாவிடம் இலகிவிட்டது. மாமியின் மறைவுக்கு சில காலத்திற்கு பிறகு தந்தை மாமாவிடம் சென்று சிவரஞ்சனியை எனக்காக பெண் கேட்டார். தந்தையா இப்படி செய்கிறார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. மாமியின் இறப்பு அவருடைய இதயத்தின் கடினத்தை குறைத்து விட்டது போல தோன்றியது. வாழ்க்கை முழுவதும் தந்தை எனக்கு செய்த அநீதிகளையெல்லாம் நான் உடனடியாக மறந்துவிட்டேன். ஏனெனில் தந்தை எனக்கு அவ்வளவு பெரிய பரிசை அளித்திருந்தார். சிவரஞ்சனி என் வாழ்க்கையில் வந்ததும் என் வாழ்வு முழுமையடைந்தது போல் உணர்ந்தேன். அவளுடைய துணையால் நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போது என் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கவில்லை. என் வேலையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. என் குறைந்த வருமானத்தால் சிவரஞ்சனி எந்த குறையையும் உணர்ந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருந்தேன். அவளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடிந்தவரை முயன்றேன். அண்ணன் நீலமேகம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன் மனைவி குழந்தைகளுடன் வந்து செல்வான். இறைவனின் அருளால் அவனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவனிடம் எல்லா வசதிகளும் இருந்தன. எனக்கும் எந்த குறையும் இருக்கவில்லை. நான் தந்தையின் பணத்தை என் தேவைகளுக்கோ சிவரஞ்சனிக்கோ பயன்படுத்தியதில்லை. தந்தை பண விஷயத்தில் எப்போதும் தாராளமாக இருந்ததில்லை. அவர் பணத்தை சேர்த்து வைப்பதிலேயே குறியாக இருந்தார். யாருக்காக சேர்த்து வைக்கிறார் என்றே தெரியவில்லை. நீலமேகமும் சம்பாதித்தான். நானும் என் வருமானத்திலேயே குடும்பம் நடத்தினேன். சிவரஞ்சனிக்கும் வீண் செலவு செய்யும் பழக்கம் இல்லை. அவள் மிகவும் சிக்கனமும் பொறுப்பும் உள்ள பெண். நான் எவ்வளவு பணத்தை கையில் கொடுத்தாலும் அதற்குள் குடும்பத்தை சாமர்த்தியமாக நடத்தி விடுவாள். தாயாரின் செலவுகளை தந்தையே பார்த்து கொண்டார். வீட்டு செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். நான் என் மனைவியின் செலவுகளை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானதாக இருந்தது. உணவும் ஒரே சமையலறையில்தான் தயாரானது. சிவரஞ்சனி வந்த குறுகிய காலத்திலேயே வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் என் திருமணத்திற்கு சில காலத்திற்கு பிறகு தந்தைக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. சிவரஞ்சனி சமைக்கும் உணவை அவர் உண்பதில்லை. சில நேரங்களில் மனநிலை நன்றாக இருக்கும்போது அவளிடம் கேட்டு சமைக்கச் சொல்வார். மனநிலை சரியில்லாத போது நல்ல உணவாக இருந்தாலும் அதில் குறை கண்டுபிடித்து உணவகத்தில் இருந்து வாங்கி வந்து உண்பார். தாயாரை சமைக்கச் சொல்வார்.
தந்தையின் இந்த நடத்தை தாயாரை வியப்பில் ஆழ்த்தியது. ஆனால் தந்தை அமைதியாகவே இருந்தார். மாமாவின் மீது கோபம் வரும்பொழுதெல்லாம் அந்த கோபத்தை சிவரஞ்சனியிடம் காட்டுகிறார் என்பதை தாய் புரிந்து கொண்டார். சிவரஞ்சனியும் அவளுடைய தாயாரைப் போலவே பொறுமைசாலியாக இருந்தாள். ஒருபோதும் எதிர்த்து பேச மாட்டாள். தந்தை உணவில் குறை சொன்னாலும், அவள் செய்த தேநீரை குடிக்க மறுத்தாலும் அமைதியாக அதை எடுத்துச் சென்று விடுவாள். தந்தை மீதோ தாயார் மீதோ என் மீதோ அவள் ஒருபோதும் குறை கூறியதில்லை. தந்தை கோபத்தில் பேசும்போது சிவரஞ்சனி அறைக்கு வந்து என்னிடம் முறையிடுவாள் என்று நினைப்பேன். ஆனால் அவள் ஒரு வாரத்தை கூட குறை கூறியதில்லை. என் முடிவை குறித்து நான் மிகவும் பெருமைப்பட்டேன். சிவரஞ்சனி என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையையும் உருவாக்கவில்லை. மாறாக தந்தையின் குணத்தை புன்னகையோடு சகித்து கொண்டிருந்தாள். திருமணம் முடிந்து சில காலத்திற்கு பிறகு இறைவன் எங்களுக்கு 2 பெண் குழந்தைகளை அருளினான். என் வாழ்க்கை முழுமையடைந்தது. நான் மகள்களின் பிறப்பால் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். என் சக்திக்கு உட்பட்டு அவர்களுடைய பாதையில் மலர்களை தூவவும், வாழ்க்கையில் எந்த துன்பமும் அவர்களை அணுகாமல் பாதுகாக்கவும் விரும்பினேன். நான் வானத்தில் மிதப்பது போல் உணர்ந்தேன். உலகிலேயே மிக கொடுத்து வைத்த மனிதனாக என்னை கருதினேன். என் மகள்கள் என்னை அப்பா என்று அழைக்கும் போது என் உலகமே மாறிவிடும். ஆனால் என் மகள்களை தந்தைக்கு பிடிக்கவில்லை. எனக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்தன என்பதில் அவருக்கு பெரும் வருத்தம். அவருக்கு பேரன் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அது என் கையிலோ சிவரஞ்சனியின் கையிலோ இல்லையே. தந்தைக்கு பெண் குழந்தைகளை பிடிக்காது என்பதை முதல் முறையாக உணர்ந்தேன். தந்தைக்கு 2 மகன்கள். அண்ணன் நீலமேகத்திற்கும் மகன்கள் இருந்தனர். இதில் என் தவறு என்ன இருக்கிறது? எனக்கு மகன்தான் பிறக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம்? மகள்கள் பிறந்த பிறகு தந்தையின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவர் என் மகள்களிடம் அன்பு காட்டுவதும் இல்லை. சிவரஞ்சனிக்கோ எனக்கோ எந்த முக்கியத்துவமும் தரவும் இல்லை. அதே நேரத்தில் தந்தைக்கு தொழிலிலும் நாளுக்கு நாள் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. சூழ்நிலை மாறுபடுவதும் விலைவாசி கட்டுக்கடங்காமல் உயர்வதுமே அதற்கு காரணம். தந்தையின் எரிபொருள் நிலையத்தில் விற்பனை சரிய தொடங்கியது. அரசாங்கம் மாற்று எரிபொருள்களை அறிமுகப்படுத்தியதால் விற்பனை மிகவும் குறைந்து போனது. தொழில் நஷ்டத்தால் தந்தை மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார். எப்போதும் கோபமாகவே காணப்பட்டார். ஆனால் இதில் நான் என்ன செய்ய முடியும்? தாயார் என்னிடம் பலமுறை அப்பாவிற்கு தொழிலில் உதவியாக இரு, அவர் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறார் என்று கூறினார். ஆனால் தந்தை எனக்கு அந்த உரிமையை வழங்கவில்லை. அவருடைய அனுமதியின்றி நான் எப்படி அவருடைய தொழிலில் தலையிட முடியும்? அவர் என்னை அவருக்கு உதவியாக சேர்க்க விரும்பியிருந்தால் எனக்கு வழிகாட்டி தன்னுடன் அழைத்து சென்றிருப்பார். ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. நான் என் வேலையில் மகிழ்ச்சியாக இருந்தேன். அனுபவம் கிடைத்த பிறகு எனக்கு இதைவிட நல்ல வேலை கிடைத்தது. சம்பளம் மிகப்பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் சாதாரணமாகவும் இல்லை. என் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நிம்மதியாக குடும்பம் நடத்த போதுமானதாக இருந்தது. சிவரஞ்சனி மீண்டும் கருவுற்றிருந்தாள். இந்த முறையாவது பேரன் பிறப்பான் என்று தந்தை பெரிதும் நம்பினார். ஆனால் நான் எந்த எதிர்பார்ப்பையும் வளர்த்து கொள்ளவில்லை. எனக்கு மகனும் மகளும் ஒன்றுதான். இறைவன் எங்களுக்கு மீண்டும் ஒரு பெண் குழந்தையையே அருளினான். தந்தையின் மனநிலை மிகவும் கெட்டுப்போனது. அவர் மருத்துவமனைக்கு என் குழந்தையை பார்க்க வரவும் இல்லை, எனக்கு வாழ்த்தும் கூறவில்லை. ஆனால் நான் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. தாய் என் மகள்களை மிகவும் நேசித்தாள். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. தாய் தந்தைக்கு எடுத்து கூற முயன்றார். ஆனால் தந்தையோ திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். நான் என் சொத்தில் சிறு பகுதியை கூட இவர்களுக்கு எழுதி கொடுக்க மாட்டேன். இவர்கள் அடுத்த வீட்டிற்கு செல்லப் போகிறவர்கள். அவர்களுடன் என் சொத்தும் பிரிந்து போய்விடும். நான் அனைத்தையும் என் மூத்த மகனின் பெயரிலேயே எழுதுவேன். அப்போதுதான் சொத்து இந்த வீட்டிலேயே இருக்கும். சிவராஜுக்கு நான் எந்த பங்கையும் தரமாட்டேன். அவன் அனைத்தையும் தன் மகள்களுக்கு பிரித்து கொடுத்து அந்நிய குடும்பத்திற்கு அனுப்பிவிடுவான். நீலமேகத்திற்கும் அவனுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே பங்கு கிடைக்கும் என்று தந்தை பலமுறை கூறினார். எனக்கு தந்தையின் சொத்தின் மீது எந்த காலத்திலும் ஆசை இருந்ததில்லை. தந்தையின் பணத்தின் மீது எனக்கு ஆசை இருந்திருந்தால் நான் சில ஆயிரங்களுக்காக வேலைக்கு செல்லாமல் அவருடைய தொழிலிலேயே சேர்ந்திருப்பேன். ஆனால் தந்தைக்கு இது ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை. நான் அவருடைய பணத்தை பிடுங்கி பிறருக்கு கொடுத்து விடுவேன் என்றே அவர் நினைத்தார். நான் தந்தையிடம் தெளிவாக கூறிவிட்டேன். எனக்கு உங்களிடமிருந்து எந்த பங்கும் தேவையில்லை. நீங்கள் அனைத்தையும் நீலமேகத்திற்கே கொடுத்து விடுங்கள். என் பேச்சை கேட்டு தந்தை மேலும் ஆத்திரமடைந்தார். இவன் திமிரைப்பார், கைவசம் ஒண்ணுமில்லை, ஆனால் பேச்சு மட்டும் பெரிதாக பேசுகிறான் என்று கோபத்தில் என்னை தூற்றிவிட்டு சென்று விடுவார். தந்தை என்னதான் எதிர்பார்க்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவரிடம் கெஞ்சி மன்றாடி சோரம் போய் அவரிடமிருந்து பணம் பெற வேண்டும் என்று விரும்பினாரோ என்னவோ.
ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை, செய்யப்போவதும் இல்லை. மூன்றாவது மகள் பிறந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். சிவரஞ்சனி தன் தந்தையை பார்ப்பதற்காக பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தாள். தந்தை எதற்காக கோபப்பட்டார் என்றே புரியவில்லை. என் குற்றம் என்ன, நான் என்ன செய்துவிட்டேன் என்று கேட்டு கேட்டு சோர்ந்து போனேன். ஆனால் தந்தை என் பேச்சை காதில் வாங்கவே இல்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி என் உடைமைகளையும் தூக்கி வெளியே வீசி எறிந்தார். அதற்கு இனி எனக்கும் என் மனைவிக்கும் இந்த வீட்டில் இடமில்லை என்றுதான் அர்த்தம். தாயாரின் வருகைக்காக நான் வாசலிலேயே அமர்ந்திருந்தேன். நான் என் விருப்பப்படி வீட்டை விட்டு செல்லவில்லை. தந்தைதான் என்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார் என்ற உண்மையையாவது தாயிடம் கூறிவிட வேண்டும் என்று நினைத்தேன். தாய் பக்கத்து வீட்டில் சென்றிருந்தாள். திரும்பி வந்தபோது நான் வீட்டின் வெளியே அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். என்னப்பா ஆச்சு, ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய்? அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் அம்மா. இனி என் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று கூறிவிட்டார் என்றேன். தாயார் வியப்பில் ஆழ்ந்தாள். அப்படி என்ன நடந்தது? காலை வரை உன் தந்தை மனநிலை நன்றாகத்தானே இருந்தது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அம்மா. தாயார் கதவை தட்டி தந்தையை அழைத்தார். தந்தை சிறிது நேரத்தில் கதவை திறந்தார். என்ன நடந்தது? சிவராஜை ஏன் வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள் என்று தாயார் வாசலிலேயே வைத்து தந்தையிடம் கேட்டாள். தந்தை தாயின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். தந்தை கதவை மூடாததால் நானும் அவர்களுக்கு பின்னாலேயே வீட்டிற்குள் சென்றேன். இந்த லாயக்கற்றவனுக்கு இந்த வீட்டில் இடமில்லை. பெண் குழந்தைகளாக பெற்று குவிக்கிறான். இவனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிறகு இவனை இந்த வீட்டில் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று கத்தினார். தந்தை தன் எரிபொருள் நிலையம் தொடர்பான சில வேலைகளை என்னிடம் கூறியிருந்தார். என் மூன்றாவது மகளின் பிறப்பு சார்ந்த வேலைகளில் இருந்ததால் என்னால் அந்த வேலையை செய்ய முடியாமல் போனது. அதனால் தந்தை திடீரென்று ஆத்திரமடைந்து இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். நான் தாயாரிடம் தெளிவாக கூறிவிட்டேன். நான் இனி மீண்டும் இந்த வீட்டிற்கு திரும்பி வரமாட்டேன். என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல்கிறேன். தாயார் என்னை தடுத்து நிறுத்தி கெஞ்சினார். என் மனமும் வேதனையில் துடித்தது. என் தாயை பிரிந்து செல்ல எனக்கு விருப்பமில்லை. நான் என் தாயின் கால்களை பிடித்து கொண்டு அழுது புலம்பினேன். அம்மா, நீங்களும் என்னுடன் வந்து விடுங்கள். உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன். அப்பாதான் என்னை வீட்டை விட்டு போகச் சொன்னார். அப்படி என்ன பெரிய தவறு செய்துவிட்டேன்? அவர் சொன்ன சில சிறிய வேலைகளை செய்யவில்லை, அவ்வளவுதானே என்றேன். சிவராஜ், அவருக்கு இப்போது தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருப்பது உனக்கு தெரியாதா? நீலமேகமும் இங்கு இல்லை. தொழிலில் அவருக்கு உதவியாக யார் இருக்கிறார்கள்? அவர் தனிமையாக உணர்கிறார். நீ உன் வேலையை பார்க்கிறாய். உன் தந்தையின் தொழில் எப்படி செல்கிறது என்ற கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா என்றார் தாய். தாயார் கூறியதும் நியாயமாகத்தான் பட்டது. தொழில் நஷ்டத்தால் தந்தை மிகவும் மன உளைச்சலில் இருந்தார். அங்கு அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை. ஆனால் தந்தையே தான் என்னை தன் தொழிலிலிருந்து விலக்கி வைத்திருந்தார். அவருடைய விருப்பமின்றி நான் எப்படி செல்ல முடியும்? அவர் என்னை கேட்டிருந்தால் நான் அவருடன் தோளோடு தோள் நின்று அவர் சொல்வதை செய்திருப்பேன். ஆனால் தன் தொழிலை என் கைகளில் ஒப்படைக்க அவருக்கு சிறிதும் விருப்பமில்லை. நான் இதை தாய்க்கு புரிய வைக்க முயன்றேன். எனக்கு தெரியும் அப்பா, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வேன்? நீலமேகம் ஏற்கனவே தொலைவில் இருக்கிறான். உன்னுடைய பிரிவையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதே என்றார் தாய். அம்மா, நான் இந்த தெருவிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறேன். நீங்கள் என்னுடன் வந்து தங்குங்கள், அல்லது அடிக்கடி வந்து பாருங்கள். நான் உங்களிடம் கோபித்து கொண்டு செல்லவில்லையே என்றேன். உன் குழந்தைகள் இல்லாமல் என் பொழுது எப்படி கழியும்? தாயார் வேதனையுடன் கைகளை பிசைந்து கொண்டார். ஆனால் நான் என்ன செய்வது? முதலாவதாக தந்தை தன் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று கூறிவிட்டார். இரண்டாவதாக என் மகள்கள் வளர்ந்து வருகிறார்கள். தந்தை எப்போதும் பெண் குழந்தைகள் பிறந்ததை குறை கூறிக்கொண்டே இருந்தால் என் மகள்களின் பிஞ்சு மனம் பாதிக்கும். அவர்களுடைய பிஞ்சு மனங்கள் பாழாவதை நான் விரும்பவில்லை. தந்தையின் குணம் மாறப்போவதில்லை. நான் தான் ஏதேனும் முடிவு எடுக்க வேண்டும். எனவே தனியாக ஒரு வாடகை வீட்டை ஏற்பாடு செய்து என் மனைவி சிவரஞ்சனி மற்றும் மகள்களுடன் அங்கு குடியேறினேன். அதன் பின் தந்தையின் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. தந்தை எரிபொருள் நிலையத்தை விற்க முடிவெடுத்தார். அதை விற்ற பிறகு கிடைத்த தொகையை தந்தை எனக்கும் நீலமேகத்திற்கும் பாதியாக பிரித்து கொடுத்தார். நான் தந்தையிடம் பங்கு கேட்க விரும்பவில்லை. ஆனால் அது என் உரிமையாகவும் இருந்தது. தந்தையே முன் வந்து கொடுத்ததால் நான் அமைதியாக பணத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த பணத்தை கொண்டு ஏதேனும் தொழில் தொடங்கி அதில் வரும் லாபத்தை கொண்டு தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினேன். தந்தையின் கடைகளிலிருந்து மாதாந்திர வாடகை வந்து கொண்டிருந்தது. பணத்திற்கு பெரிய தட்டுப்பாடு இல்லை. ஆனால் தந்தையால் அந்த பெரிய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் முற்றிலுமாக முடங்கி போனதால் வேறு வழியின்றி எரிபொருள் நிலையத்தை விற்க வேண்டியதாக இருந்தது.
இருப்பினும் தந்தை வாழ்நாள் முழுவதும் பணத்தை சேமித்து வைத்திருந்தார். அவரிடம் கணிசமான தொகை இருந்தது. அதை வைத்து அவர் புதிய தொழில் தொடங்கியிருக்கலாம். ஆனால் தந்தை அதை செய்யவில்லை. தொழில் நடத்தும் மன வலிமை இனி எனக்கு இல்லை. என் மகன்கள் அந்த அளவிற்கு தகுதியானவர்களாக இருந்திருந்தால் தொழிலை காப்பாற்றி இருப்பார்கள் என்றார். அவருடைய பார்வை என் பக்கமே இருந்தது. ஏனெனில் நீலமேகம் வெளிநாட்டில் நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்தான். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நான் சொந்தமாக தொழில் தொடங்கினேன். எனக்கு தொழில் அனுபவம் பெரிய அளவில் இல்லாததால் மகளிர் ஆடைகள் விற்பனம் செய்யும் தொழிலை தொடங்கினேன். ஏனெனில் சிவரஞ்சனியும் எனக்கு உதவியாக இருப்பாள். வீட்டிலிருந்தும் சில ஆடைகளை விற்பனை செய்யலாம் என்று கூறினாள். நான் தந்தை கொடுத்த மொத்த பணத்தையும் என் தொழில் சேமிப்பையும் அந்த தொழிலில் முதலீடு செய்தேன். ஆனால் தொழிலில் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டமே ஏற்பட்டது. லாபமே கிடைக்கவில்லை. என் தொழில் ஒரு ஆண்டு கூட நிலைக்கவில்லை. முற்றிலும் முடங்கியது. வேறு வழியின்றி தொழிலை நிறுத்த வேண்டியதாயிற்று. அத்துடன் தந்தை கொடுத்த மொத்த பணமும் மூழ்கி போனது. தந்தை தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். அவர் என் மீது முன்பே நம்பிக்கை வைத்திருக்கவில்லை. எனக்கு தெரியும் இந்த பணம் வீணாகும் என்று. இவனுக்கு பணத்தை கொடுத்து கரியாக்கி விட்டேன். இதற்கு பதிலாக நீலமேகத்திடம் கொடுத்திருந்தால் பணத்தை இரட்டிப்பாக்கியிருப்பான் என்று புலம்பினார். தந்தை மீதமிருந்த 2 கடைகளையும் நீலமேகத்தின் பெயரிலேயே எழுதி வைத்து விட்டார். எனக்கு அதில் சிறு பங்கு கூட தரவில்லை. அது அவருடைய சொத்து. அவர் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மேலும் என்னிடம் பணம் தங்காது என்பதும் உண்மைதான். தந்தையின் உழைப்பை இப்படி வீணாக்கி விட்டோமே என்ற வெட்கமும் வேதனையும் என்னை வாட்டியது. நான் தொட்டதெல்லாம் மண்ணானது. நீலமேகத்தை பற்றிய தந்தையின் கணிப்பு முற்றிலும் சரியானது. அவன் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். அவன் தந்தையின் சொத்தை மேலும் பெருக்குவான் என்று நான் நம்பினேன். தொழில் அழிந்த அதிர்ச்சியிலேயே தந்தை முடங்கி போனார். அவர் வீட்டை விட்டு வெளியேறுவதையே நிறுத்தினார். நண்பர்களை சந்திப்பதையும் கைவிட்டார். தந்தை நோயுற்று சில நாட்களிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார். காலம் உருண்டோடியது. தந்தையின் மறைவுக்கு பிறகு நீலமேகத்துடன் எனக்கு பெரிய தொடர்பில்லை. அவன் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரவே இல்லை. அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். எனக்கும் வேதனைதான். ஆனால் வாழ்க்கையை வாழ தைரியம் வேண்டுமே. தாயாரை தனியாக விட முடியாது என்பதால் மீண்டும் தாயாரின் வீட்டிற்கே குடியேறினேன். தாயார் என் மகள்களுடன் நேரத்தை செலவிட்டு தன் துயரத்தை மறந்தாள். நாள் முழுவதும் பேத்திகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் தந்தை மறைந்த 2 ஆண்டுகளில் தாயாரும் எங்களை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்தார். என் மகள்கள் வளர வளர அவர்களின் திருமணத்தை பற்றிய கவலை எனக்கு மேலோங்கியது. என் நிதி நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே சென்றது. பலமுறை என் வேலையை இழக்க நேரிட்டது. புதிய வேலைகள் கிடைக்கும் வரை பல மாதங்கள் காத்து இருக்க வேண்டியிருந்தது. தந்தை விட்டு சென்ற பணத்தையெல்லாம் நான் ஏற்கனவே இழந்துவிட்டேன். நான் ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை. எனினும் மகள்களின் செலவுக்காக அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது. நான் சோம்பேறி இல்லை. ஆனால் ஏனோ என் அதிர்ஷ்டம் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. நல்ல வேலை கிடைத்தாலும் சில மாதங்களிலேயே அந்த வேலை பறிபோய்விடும். முதலாளிகளை திருப்திப்படுத்த நான் கிணற்று தவளையாக உழைத்தேன். ஆனால் ஏன் அப்படி ஆகிறது என்று தெரியவில்லை. நான் என் மகள்களுக்கு நல்ல கல்வியை வழங்கியிருந்தேன். சிவரஞ்சனையும் அவர்களுக்கு நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தால் அவர்கள் மற்ற பெண்களைப் போல ஆடம்பர விரும்பிகளாகவோ பெரிய ஆசைகள் உள்ளவர்களாகவோ இல்லை. 3 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதால் விரைவில் அவர்களை கரை சேர்க்க விரும்பினேன். என் மூத்த மகள் சிவரஞ்சனியைப் போலவே மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு நிலா என்று பெயரிட்டோம். நிலாவிற்கு சில வரன்கள் வந்தன. அவளுக்கு அப்போது 20 வயதுதான். ஆனால் நானும் சிவரஞ்சனியும் அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தில் வாழ வைக்க விரும்பினோம். நல்ல வரனும் அமைந்தது. அதை நிராகரித்து மகளை வீட்டிலேயே வைத்திருக்க நான் விரும்பவில்லை. எனவே திருமணத்தை நிச்சயித்தேன். மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்திருந்தேன். ஆனால் என் துரதிர்ஷ்டம், திருமணத்திற்கு 1 நாளைக்கு முன்பு என் வீட்டில் திருட்டு நடந்தது. திருடர்கள் அந்த மொத்த பணத்தையும் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். யாரோ உளவு சொல்லித்தான் திருடனை அனுப்பினார்கள் என்று தோன்றியது. ஏனெனில் பணம் எங்கு இருக்கிறது என்பது அவனுக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது. அவன் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று மொத்த பணத்தையும் திருடி சென்று விட்டான். நான் செய்வதறியாது திகைத்து நின்றேன். மகளுக்காக சீர்வரிசை பொருட்களை வாங்கி ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் பல செலவுகள் செய்ய வேண்டியிருந்தது. திருமண மண்டபத்திற்கும் உணவிற்கும் பணம் வழங்க வேண்டியிருந்தது. ஆனால் என்னிடம் 1 ரூபாய் கூட எஞ்சி இருக்கவில்லை. என் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் மகளின் திருமணத்திற்காகவே செலவிட்டிருந்தேன்.
சிவரஞ்சனியின் நகைகளும் திருடப்பட்டு விட்டன. என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை. என் மகளை அழைத்துச் செல்ல மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிடும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு விருந்தளிக்க உணவிற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. சிவரஞ்சனியிடம் ஏதேனும் ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். மிகுந்த மன உளைச்சலுடன் வழியிலிருந்த ஒரு உணவகத்தில் சென்று அமர்ந்தேன். அங்கே ஒரு பெரியவர் தேநீர் அருந்தி கொண்டிருந்தார். நான் தலையை கவிழ்ந்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு என் கவலைக்கான காரணத்தை கேட்டார். நான் என் அனைத்து சிரமங்களையும் அவரிடம் கூறி புலம்பினேன். சோதனைகள் இறைவனிடமிருந்தே வருகின்றன. இன்று உனக்கு பெரிய தேர்வு. இந்த சோதனையில் நீ எப்படி தேர்ச்சி பெறப் போகிறாய் என்று பார்ப்போம் என்றார் அந்த பெரியவர். எனக்கு அவர் கூறியதன் பொருள் விளங்கவில்லை. நான் என் கவலையில் மூழ்கியிருக்க அவர் தத்துவம் பேசிக்கொண்டிருந்தார். நான் அமைதியாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டேன். என் நண்பன் ஒருவனிடம் கடன் வாங்கி மகளின் திருமணத்தை முடித்துவிட்டு அதன் பிறகு எப்படியாவது உழைத்து கடனை அடைப்பது என்று திட்டமிடலாம் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. நண்பனிடம் கடன் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்போது வழியில் ஒரு பெண் என் காலடியில் விழுந்து கதறினாள். ஐயா, என் மகள் உயிருக்கும் போராட்டத்திற்கும் இடையே துடிக்கிறாள். அவளுடைய அறுவை சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுகிறது, காப்பாற்றுங்கள் என்றாள். நான் கண்ணீருடன் அந்த பணத்தை அப்படியே அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு தோற்றுப்போன மனிதனாக அழுது கொண்டே வீட்டை நோக்கி நடந்தேன். வழியில் மீண்டும் அந்த பெரியவர் எதிர்பட்டார். நீ சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய், உனக்கான பரிசு வீட்டில் காத்து கொண்டிருக்கிறது என்றார். நான் விரைந்து வீட்டிற்குள் சென்றேன். அங்கே கண்ட காட்சியை கண்டு சிலையாக உறைந்து போனேன். நீலமேகம் தன் 2 மகன்கள் மற்றும் மனைவியுடன் என் வீட்டில் நின்று கொண்டிருந்தான். அவனை அங்கே கண்டதும் ஏற்பட்ட அதிர்ச்சியில் என்னால் நகரக்கூட முடியாமல் போனது. அவனே என் அருகே விரைந்து வந்து என்னை மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொண்டான். என்ன சிவராஜ், உன்னால் நம்ப முடியவில்லையா? அவன் சிரித்து கொண்டே கேட்க நான் ஒரு போலி புன்னகையை உதிர்த்தேன். வாருங்கள், உங்கள் சித்தப்பாவிடம் ஆசி பெறுங்கள் என்று நீலமேகம் தன் மகன்களை அழைத்தான். இருவரும் ஓடி வந்து என் அருகே நின்றார்கள். 2 மகன்களும் வாலிபர்களாக வளர்ந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு அப்படியே தங்கள் தந்தையையும் தாத்தாவையும் உரித்து வைத்தது போல் இருந்தார்கள். நீலமேகத்திற்கும் நானும் எப்பொழுதாவது தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். மகளின் திருமணத்திற்கு நான் அவனை அழைத்திருந்தேன். ஆனால் அவன் வருவான் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. என்ன ஆயிற்று? உன் முகத்தில் ஏன் ஒருவித பதற்றம் காணப்படுகிறது என்று அவன் கேட்டதும் நான் பேச்சை மாற்றினேன். ஒன்றுமில்லை அண்ணா, நீங்கள் அமருங்கள், இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு சிவரஞ்சனியை ரகசியமாக அழைத்துச் சென்று பணத்திற்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்ற விபரத்தை கூறினேன். அவளும் கலங்கி போனாள். உங்கள் நண்பர்கள் யாரும் கடன் தரவில்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. கடன் கிடைத்ததுதான். ஆனால் வழியில் ஒரு ஏழை பெண் உதவி கேட்டு என் காலடியில் விழுந்தாள். அதனால் அந்த பணத்தை அவளிடம் கொடுத்து விட்டேன் என்றேன். சிவரஞ்சனி அதிர்ச்சியடைந்தாள். என்ன மனிதர் நீங்கள்? வீட்டில் மகளை அழைத்துச் செல்ல மாப்பிள்ளை வீட்டார் வந்து நிற்கிறார்கள். உபசரிக்க ஒன்றுமில்லை. நீங்கள் என்னவென்றால் மொத்த பணத்தையும் ஏழைக்கு கொடுத்து விட்டு வந்து நிற்கிறீர்களா என்று வேதனையுடன் கூறினாள். நானும் மிகுந்த மன உளைச்சலில் தான் இருந்தேன். இப்போது நீலமேகம் தன் குடும்பத்தோடு வந்துவிட்டான். என் நிலைமையை பார்த்தால் அவன் என்ன நினைப்பான்? வாழ்நாள் முழுவதும் தந்தை மற்றும் நீலமேகத்தின் பார்வையில் நான் லாயக்கற்றவனாகவே இருந்தேன். இப்போதும் என் நிலைமை அப்படியேதான் இருக்கிறது. மகளை கரை சேர்க்கக்கூட என்னிடம் பணம் இல்லை. அப்போது எனக்கு பின்னால் யாரோ நிற்கும் அரவம் கேட்டது. திரும்பி பார்த்தபோது நீலமேகம் நின்று கொண்டிருந்தான். அவன் நாங்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டான் என்பதை உணர்ந்து நான் உறைந்து போனேன். மிகுந்த வெட்கத்துடனும் அவமானத்துடனும் தலை குனிந்தேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது சிவராஜ். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தால் என்னிடம் கேட்டிருக்கலாமே. நான் உன்னுடன் பிறந்த அண்ணன் இல்லையா? அவன் வேதனையுடன் கேட்டதும் நான் அமைதியானேன். அப்படி ஒன்றுமில்லை அண்ணா. நேற்று வீட்டில் திருட்டு நடந்து விட்டது. திருடர்கள் மொத்தமாக பணத்தை எடுத்து சென்று விட்டார்கள். அதனால்தான் இந்த நிலைமை என்றேன். எனக்கு புரிகிறது. மனிதன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரத்தான் செய்யும். அதற்காக உடன் பிறந்தவர்களிடமே அந்நியப்பட்டு நிற்கக்கூடாது என்று நீலமேகம் கூறினான். நான் அமைதியாக நின்றேன். வந்தவுடனேயே அவனிடம் என் கஷ்டத்தை கூறி புலம்ப என் மனம் ஒப்பவில்லை. என் மீது தான் தவறு இருக்கிறது. நான் உன்னுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து உன் கஷ்டங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. என்னை மன்னித்துவிடு என்று நீலமேகம் கூறியதை கேட்டு நான் திகைத்து போனேன். என்ன பேசுகிறீர்கள் அண்ணா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என் பிரச்சனைகளை நானே சரி செய்து கொள்வேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றேன். உண்மையிலேயே அப்பா சொன்னது சரிதான். உன்னிடம் பிடிவாதமும் அகந்தையும் அதிகம். இம்முறை அவன் கோபமாக கூறினான். என்னை உன் அண்ணனாகவோ அப்பாவை உனக்கு தந்தையாகவோ நீ நினைப்பதே இல்லை.
இப்போது கூட அதே பிடிவாதத்தோடு தான் நிற்கிறாய் என்று சிவரஞ்சனியின் முன்னாலேயே என்னை நன்றாக கடித்து கொண்டான். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். தந்தையின் முன்னாலேயே வாய் திறக்காதவன் அண்ணனின் முன்னால் என்ன பேசப் போகிறேன்? நான் சொல்வதை கேள். அப்பா இறப்பதற்கு முன் தன் 2 கடைகளையும் உன் பெயரிலும் என் பெயரிலும் எழுதி வைத்து விட்டார் என்றான் நீலமேகம். அவன் கூறியதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என்ன சொல்கிறீர்கள் அண்ணா, இது உண்மையா? ஆம், இதுதான் உண்மை. இதோ அதற்கான பத்திரங்கள் என்னிடம் உள்ளன. இந்த கடையிலிருந்து வரும் வாடகையை சேர்த்து வைத்து சிவராஜின் மகளின் திருமணத்தின் போது அவனிடம் ஒப்படைத்து விடு என்று அப்பா என்னிடம் கூறியிருந்தார் என்றான் நீலமேகம். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். எனக்கு உதவி செய்வதற்காக இப்படி சொல்கிறீர்கள் அல்லவா என்றேன். சிவராஜ், நீ என் தம்பி. ஒருவேளை அப்பா இப்படி சொல்லி இருக்காவிட்டாலும் இந்த சூழ்நிலையில் உன்னை நான் தனியாக விட்டு விட மாட்டேன். ஆனால் இப்போது நான் சொல்வது உண்மைதான். இவனிடம் கொடுத்தால் பணத்தை வீணாக்கி விடுவான். அதனால் நீயே வாடகையை சேர்த்து வை என்று அப்பா கூறினார். அதனால் நான் உனக்காக தனியாக ஒரு வங்கி கணக்கை தொடங்கி அந்த வாடகை முழுவதையும் அதில் சேமித்து வைத்தேன். இப்போது அதில் பெரிய தொகை சேர்ந்துள்ளது. அந்த கடையும் இனி உன்னுடையதுதான். மற்றொரு கடையின் வாடகையை என் கணக்கிற்கு வந்துவிட்டது. வெளிநாட்டில் குடும்ப செலவுகள் அதிகமாக இருந்ததால் அதை என் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு பயன்படுத்தி கொண்டேன் என்று கூறி அந்த வங்கி கணக்கின் புத்தகத்தை என் கையில் ஒப்படைத்தான் நீலமேகம். என் தந்தை எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருந்திருக்கிறார். நான் இந்த பணத்தையும் கடையையும் அழித்து விடுவேன் என்பதை அன்றே கணித்துதான் அதை நேரடியாக என் கையில் தராமல் நீலமேகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் தந்தை அந்த 2 கடைகளையும் நீலமேகத்தின் பெயரிலேயே எழுதி வைத்து விட்டார் என்று நான் தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. என் தந்தை என் மீது அன்பு வைத்திருந்தார் என்பதை இத்தனை ஆண்டுகள் கழித்தே நான் உணர்ந்தேன். எனக்கு தந்தை மீது எந்த குறையும் இருக்கவில்லை. ஏனெனில் என்னை பற்றிய அவருடைய கணிப்பு சரியானதுதான். நான் உண்மையில் பணத்தை வீணடிப்பவன்தான். அந்த வங்கி கணக்கில் இருந்த தொகை என் அன்றைய தேவைக்கு மிக அதிகமாகவே இருந்தது. அதில் என் மற்ற 2 மகள்களின் திருமணத்தை கூட சிறப்பாக நடத்திவிட முடியும். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பணத்தை கொண்டு என் மகளின் திருமண உபசரிப்பை சிறப்பாக செய்து அவளை வழி அனுப்பி வைத்தேன். அன்று உணவகத்தில் சந்தித்த பெரியவர் கூறியது முற்றிலும் உண்மை. எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பரிசு கிடைத்திருக்கிறது. இறைவன் என்னை மிகப்பெரிய அவமானத்திலிருந்து காப்பாற்றிவிட்டார். இறைவனின் சோதனையில் நான் உண்மையிலேயே தேர்ச்சி பெற்றுவிட்டேன். என் சொந்த தந்தையின் பணத்தை கொண்டுதான் திருமணத்தை செய்கிறேன். நீலமேகத்தின் தயவில் இல்லை என்ற எண்ணமே எனக்குள் பேரமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தது. மகளின் திருமணம் முடிந்ததும் என் மனம் அமைதியடைந்தது. சரியான நேரத்தில் வந்து உதவிய நீலமேகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தேன். உடன் பிறந்தவர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? இதற்கெல்லாம் நன்றி சொல்ல தேவையில்லை என்று அவன் சிரித்து கொண்டே கூறினான். தந்தை என் மீது அன்பு காட்டவில்லை, நீலமேகத்தை தான் அதிகம் நேசிக்கிறார் என்று நான் இத்தனை காலம் நினைத்ததெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன். தந்தையின் கோபம் என்பது என் மீதான அவருடைய ஆழமான அன்பின் அடையாளம். அதனால்தான் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் அவருடைய அன்பும் தொலைநோக்கு பார்வையும் தான் இன்று வரை என் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. நன்றி.